வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு TIIVRA மோட்டோ vlogs. ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் யூடியூப்பில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கரண்ட்டாக வந்து சேலம் அவுட்டில் நின்றுட்டுருக்கேன். இன்னும் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் சேலம். கோயம்புத்தூர்லேருந்து ஏர்லி மார்னிங் ஒரு 8:30 என்னமோ கிளம்புனேன். இப்போது அப்ராக்சிமேட்லி 10 o'clock இருக்கும். த வெதர் இஸ் வெரி வெரி ப்ளசண்ட். சன்னே வந்து வெளியே இல்லை, மைல்டாக க்ளூமியாக இருக்குது. அண்ட் இன்னையோட டெஸ்டினேஷன் வந்து we are going to bangalore. ஒரு ஏர்லி ஈவினிங் வந்து பெங்களூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ பெங்களூர் போயிட்டு நீங்கள் நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஃப்ரம் தேர் we are proceeding to ஹைதராபாத். அங்கேருந்து எங்கேன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த vlogsல சொல்கிறேன். இந்த ஹாஃப்வே வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கேன்னு சொல்லிட்டு we'll see. அந்த vlog போக போக we'll decide. Let's meet on the road. ஆன் த ரோட். இப்போ கரெக்டாக சேலம் தாண்டியாச்சு. சேலம் டு ஓமலூர் ரோட்டில் இருக்கோம். சேலம் அவுட்டரில் வந்து லஞ்சுக்கு நிறுத்தினேன். சேலம் மாறார் பிரியாணியில் செம்மையாக ஒரு கட்டிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தா ரியர் டயரில் காற்று பயங்கரமாக இறங்கி இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு பஞ்சர் ஷாப்பில் வந்து நிறுத்தி இப்போ தான் பஞ்சர் ஓட்டிட்டு திரும்பி ரெஸ்யூம் பண்ணிகிட்ருக்கேன். 2 இடத்துல பஞ்சர் ஆயிடுச்சு டயரில். எக்ஸ்பெக்டட் தான், பஞ்சர் கூட ஆகலைனா எப்படி, இந்த ரைடில் என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். இட்ஸ் ஓகே, பார்ட் ஆஃப் த ரைட். ஆவரேஜாக வந்து ஒரு 90-100 இந்த ரேஞ்சு தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அண்ட் மோரோவர் இவ்வளோ நாள் தான் அந்த ட்ரிப்பு, 1 வீக் தான் 2 வீக் தான் அப்படின்ற அந்த டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. ஸோ பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ஜாய் பண்ணி இந்த ரைடு போகணுன்றதுக்காக தான் கிளம்புனேன். ஆக்சுவலாக இந்த ரைடு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 year தான் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கேன். பட் ஏதாவது ஒரு ரீசன்னால் வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக கோவிட் முன்னாடியே போகிற மாதிரி பிளானு. பார்த்தா எக்ஸாக்டாக அந்த டைமில் தான் கோவிட் வந்து இங்கே லாக்டவுன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் அப்படியே அடுத்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூனால அப்படியே போஸ்ட்போன் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக August 15 கூட கிளம்பலான்ட்டு இருந்தேன். பார்த்தா அப்பயுமே வேறு ஒரு ஒர்க் வந்துட்டு அதில் பிஸி ஆகிட்டேன். அட்லாஸ்ட் இன்றைக்கி கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணி உடனே கிளம்பியாச்சு. அண்ட் பை த வே இன்றைக்கி டேட் வந்து November 25. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், இன்னொரு டெஸ்டினேஷன் வந்து பெங்களூரில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பெங்களூரில் தான் ஸ்டே. நாளைக்கு மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு ஹைதராபாத் போயிடலாம். இஃப் பாசிபிள் ஹைதராபாத் முன்னாடியே ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் we may push little further. ஸோ இந்த ட்ரிப்புக்கு வந்து நான் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு ரக்ஸாக் பேகு பின்னாடி மாட்டியிருக்கேன். அண்ட் இந்த டேங்க் பேகு அண்டு கியர்ஸ் பார்த்திங்கன்னா வேனமோட ஜாக்கெட், வேனமோட ரைடிங் பேண்ட், அப்புறம் orazo பூட், அப்புறம் ஸ்கோக்கியோட சம்மர் க்ளவ்ஸ், ஹெல்மெட்ஸ் வந்து TIIVRA, அவ்வளோதான். பஞ்சி கார்டு வந்து ரைனாக்ஸோட பஞ்சி கார்டு. எத்தனை நாளுன்னு முடிவு பண்ணாதனால நான் ரொம்பலாம் பேக் பண்ணல. ரொம்ப மினிமலிஸ்டிக்காக 2 ஜீன்ஸு 4 டிஷர்ட் தான் பேக் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இன்னும் ட்ரெஸ் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேயாவது நம்ம டெக்கத்லானில் வந்து இந்த டிஷர்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அந்த பிளானில் தான் கிளம்பியிருக்கேன். என்ன நினச்சாருன்னே தெரில. இந்த நாயை கூட நம்பிடுவேன், ஆனால் இந்த மாதிரி மனுஷ பதறங்களை வந்து நம்பவே மாட்டேன். இந்நேரம் அதில் ஆக்சிடெண்ட் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொப்பூரில் வந்து விழுந்துட்டான் அமானுஷம்னு டாப்பிக்கை முடிச்சிருப்பாங்க. அண்ட் மோரோவர் இந்த ரோடு எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு அங்கங்கே போர்டு போட்டிருக்கோம், அடிக்கடி நியூஸில் வரும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சில் பாருங்கள்,
எந்த அளவுக்கு கிறுக்குத்தனமாக இந்த வண்டிகள்லாம் போகும், எந்த மாதிரி ஓட்டுவாங்கன்னு மட்டும் பாருங்கள். சொல்லலை, இப்படி ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகாமல் என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஜோனு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஷியஸாக ஓட்டும்ல. பாருங்கள், இஷ்டத்துக்கு லேன் விட்டு லேனு, ஒரு இண்டிகேட்டர் போடல, ஒரு ஹார்னில். அடக்குறங்க, பைக்கர் லேனில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. இப்போ பாருங்கள், லேனை விட்டு இறங்கி வந்து ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. எவ்ரி ஒன் நோஸ் இஸ் a வெரி டேஞ்சரஸ் செக்ஷன். இந்த ஸ்ட்ரெச்சே வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்போ எங்கேருந்து எங்கே ஏறுவான்னு மட்டும் பாருங்கள். விடுங்க, நம்ம பொறுமையாக போய்க்கலாம். இது வந்து இந்த டைம் இல்லை, நான் எப்போ வந்தாலுமே பார்ப்பேன். லைக் எல்லாருமே கிறுக்கு மாதிரி தான் ஓட்டுவானுங்க. தண்ணி தாகம் பயங்கரமாக எடுக்குது. கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் வாங்கியே ஆகணும். ஆக்சுவலாக கிளம்பும் போது ஃப்ளாஸ்க் எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் டோட்டலாக. இவங்க மைக்கில் கோ ஸ்லோன்னு சொல்கிறது ஓ ஓ ஓ ஓ அப்படி கேட்குது. இவங்களே பயமுறுத்து ஆக்சிடென்ட் ஆக வச்சுருவாங்க போல். பார்த்தீங்களா எவ்வளோ ஜிக்ஸாக்காக இருக்குன்ட்டு. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வை திஸ் ரோட் இஸ் ஸோ டேஞ்சரஸ். ஒரு ஹார்ட்லி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், அதோட இந்த பைத்தியக்காரத்தனம் முடிஞ்சிடும். யூஸ்வலாக வந்து இந்த பைக் லைனில் மட்டும்தான் ஓட்டுவேன். ஆனால் வந்துட்டு நிஜமாகவே பயமாக இருக்குது பைக் லைனில் ஓட்டுறதுக்கு. தேர் இஸ் a saying, be a Roman when in Rome அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஆளாக்கப்பட்டு இருக்கிறோம். சென்னை 322, பெங்களூர் 156, தர்மபுரி 21. ஸோ இன்னும் ஒரு 1.5-2 hours போயிடலாம் பெங்களூர்.